நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஷீரடி சாய் பகவான் எப்படி மகா சமாதி அடைந்தாங்க, இந்த மகா சமாதி அடைந்த நிகழ்வுகளை எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நிகழ்வு அது. அவங்களுடைய உயிர் பூத உடலை விட்டு ஏன் விலகுச்சு, இந்த மாதிரியான எல்லையற்ற விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லா பாருங்க. அதாவது இந்த நிகழ்வு எப்ப நடக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 1918 வாக்கில் அவருக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுது ஷிரடி சாய் பகவானுக்கு. இந்த காய்ச்சல் ஏன் அவருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரா பாட்டீல்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு மிக காய்ச்சல் அதிகமாகி உயிருக்கு போற அளவுக்கு அவருக்கு சூழல் ஏற்படுது. அப்போ உயிர் சார்ந்த ஆபத்துல ஒரு பாபாவை வணங்கி நிற்கிறாங்க. அப்ப பாபா அவருடைய கடைசி தருவாயில வந்து, உன் மரணம் தவிர்க்கப்பட்டது, சோ நீ இந்த காய்ச்சலால இறக்க போறதில்ல, உன் மரணம் தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவர் எழுத உட்காந்துடுறாரு. இந்த ராமச்சந்திரா பாட்டில்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போறாரு. 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய முதன்மை சீடனான தாத்தியா கோத் பாட்டில் வந்து மரணம் அடைய போறான்னு சொல்லிட்டு, நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பாபா ராமச்சந்திர பாட்டில்கிட்ட சொல்லிடுறாரு. ராமச்சந்திர பாட்டிலும் ரொம்ப வேதனையோடும் எப்படி இந்த 2 வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே தாத்தியா கோட் பாட்டில் இறந்துருவானான்ற ஒரு பயத்தோடும் அவர் வந்து இதை யாருக்கிட்டும் பகிர்ந்தாங்க. ஒரே ஒரு தையக்காரர்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பயத்துல இருக்கிறாங்க. அந்த நாட்களும் வருது. 1918 செப்டம்பர் 28 தாத்தியா கோட் பாட்டிலுக்கும் ஜுரம் வருது, பாபாவுக்கும் ஜுரம் ஏற்படுது. அப்ப அந்த தாத்தியா கோட் பாட்டில் பாத்தீங்கன்னா அவருடைய உடல் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு போகுது. 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு விஜயதசமி நாள்ல அவரு பாபா வந்து ஓரளவுக்கு தேறிய நிலையில இருக்காரு. ஆனா தாத்தியா கோட் பாட்டில் பாத்தீங்கன்னா அவருக்கு பல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவரு தான் இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஷிரடி மக்கள் எல்லாம் ஒரு வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் பாபா மீது அளவற்ற நம்பிக்கை இருக்குது, பாபா என்ன காவந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, உன் மரணத்தை நான் எடுத்துக்கிறேன், நீ குணமாயிடுவன்ற மாதிரி அவருக்கு வந்து அசரீரியா வாக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் பாபாவுடைய உடல்ல இருந்து அவருடைய புனித ஜீவாத்மா வெளியில வருது. 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு விஜயதசமி நாள்ல பாபா வந்து இறக்குறாங்க. பாயாஜி அப்பா கோத் பாட்டில்னு சொல்லுவாங்க, அல்லது பாயாஜி அப்பா பாட்டில்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய மடியில பாபாவுடைய உயிர் பிரியுது. அப்ப பிரியும் போது பாத்தீங்கன்னா, லட்சுமி பாய் ஷிண்டேவுக்கு 9 நாணயங்கள் கொடுத்தாங்க. அது நவபக்தியினுடைய அடையாளம்னு சொல்லிட்டு கூட நம்ம அதை வேற விஷயமா பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது பாபா மகா சமாதி 36 மணி நேரம் அவருடைய உடல் எந்த விதமான விரைப்பு தன்மையும் இல்லாம வளைந்து